අයි මේ පරණ පාස්පෝර්ට් මෙච්චර දීමු. පල්ලි දීලා ගත්ත වරෝ. ඉතින් මේක තමුන් තියාගන්න වරන. තියනවාද අප්‍රූවල් එකක් ගෙවල් වල මිනිස්සු එකතු කරන්න? ඒක තමයි ලයිසන් එක තියෙන්නේ ඔෆිස් එකේ ඉන්න. රජයේ වැඩ කරන මම රජයේ වැඩ කරා හරිය නැතුව හරි වට වැඩ. ඔබකට රුපියල් 25000 වගේ වැටුපකට ගෑනු ළමයි தியாகன இவனுங்களை ஊருக்குள்ள கண்டா விட்டுறாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான சில தகவல்களோட தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. முக்கியமான வீடியோ, தயவு செய்து தெரியாத நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். வேர்ல்ட் ஏர் டிராவல்ஸ், அதே மாதிரி இன்னும் சில டிராவல்ஸோடைய பெயர்களை வந்து சகோதரர் ஒருவர் குறிப்பிட்டதா, அந்த பேரையும் பார்த்துக்கோங்க. මයංගන පේරාදින යා ශ්‍රී ලංකන් එන්ටර්ප්‍රයිසස් පිළිමතලාව ගල්ෆ් ලංකා පිළිමතලාව වර්ල්ඩ් එයා ගම්පොළ වර්ල්ඩ් එයා கட்டையில் போனவனுங்க. இவனுங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறானுங்க தெரியுமா? இப்போ ஊருக்குள்ள இதோ இந்த 4-5 பக்கி பயல்களுக்கு கழுத்தில் ஒரு ஃபேக்கான ஐடி கார்டையும் மாட்டிவிட்டு நாங்கள் விதேஷ் சேவாவிலேருந்து வந்திருக்கோம், அதாவது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திலேருந்து வந்திருக்கிறோம், வெளிநாடு போக நீங்கள் தயாரா, உங்களுக்கு வீட்டு லோன் தர நாங்கள் தயார், இன்னும் நிறைய சலுகைகள் வாங்கி தருவோம், வெளிநாடு போகிறதுக்கு பணம் வாங்கி தருவோம். தாயிட மார்பில் பால் குடிச்சிட்டு இருக்கிற அந்த பச்சை குழந்தைகளை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு பெண்களை கடத்துறதுக்கான முயற்சி தான் இந்த நாய்களுடைய வேலை. அதே போல் இப்போ நீங்கள் இன்னொரு இந்த வீடியோ கடைசியில் பாருங்கள், நான் முன்னாடி போட்ட மாதிரியே ஏஜென்ட்டுக்குள்ளேயே மருதானையில் ஒரு ஏஜெண்ட்டை பிடிச்சிருக்காங்க. ஜிஎஸ்உடைய சீல், ஏஜியுடைய சீல் விட்டா அனுரகுமார திசாநாயக ஜனாதிபதி செயலகம் அப்படின்ற ஜனாதிபதியுடைய சீலையும் அடிச்சிருவானுங்க போல். கிட்டத்தட்ட எல்லா சீலும் அவனுங்கள்ட்ட ரெடியாக இருக்குது, ஃபேக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கானுங்க. எல்லா அதிகாரிகளுடைய சீலும் பக்காவாக ரெடியாகி இருக்குது. இந்த முச்சக்கர வண்டி சாரதியும் பின்னாடி 2 பெண்களும் களத்தில் இவங்க மாட்டியிருக்கிறது ஃபேக்கான, நாங்கள் வந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திலேருந்து வரோம் அப்படின்ற ஃபேக்கான ஐடி. உள்ளுக்குள்ளே ஊருக்குள்ளே போய் என்ன பண்ணுறதுன்னா ஆசை வார்த்தைகளை காட்டி பணம் பணம் பணம், மெயினானது பணம். அதுலேயும் குறிப்பாக சில கணவர்மார்கள் அந்த போதைப் பொருள், அதாவது மதுபானத்துக்கு அடிமையாக இருந்தாங்கன்னு அவங்களுக்கு கூட்டிகிட்டு போய் மதுபானம் வாங்கி கொடுத்து, அல்லது அந்த போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து, அல்லது ஏதாவது போதைப் பொருட்களை கொடுத்து, அதே மாதிரி பெண்களுக்கிட்ட ஆசை வார்த்தைகளை காட்டி, அதே போல் இந்த பாருங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் இந்த வீடை கட்டி கொடுப்போம், வீட்டுக்கு லோன் வசதியெல்லாம் வாங்கி கொடுப்போம், வெளிநாடு போனீங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கும், உங்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கும் அப்படின்னு பொய்யை சொல்லி ஏமாற்றி வெளிநாட்டுக்கு அனுப்புகிற கும்பல் தான் இது. ஆனால் இந்த மாதிரி விரல் நீட்டி பேசிகிட்டு இருக்கையெல்லாம் விட்டுருக்க மாட்டேன். நான்லாம் இருந்தால் பிடிச்ச 3 வீலோட சேர்த்து தள்ளி விட்டுருப்பேன் அந்த பள்ளத்தில் போய் சாவுங்கடான்னு. உண்மையிலே அந்தளவுக்கு ஆத்திரம். ஏன்னா இவன் யாருக்கு? நம்மளுக்கு தான் தெரியும், இந்த நாட்டில் இருக்கிற நம்மளுக்கு தான் தெரியும். குறிப்பாக இந்த யூடியூப்புக்குள்ளே நான் வந்த பிறகு ஒரு நாளைக்கு குறைஞ்சது 200லேருந்து 300 மெசேஜ். அத்தனை மெசேஜ்லையும் ஒரு சிலர் தெரியாததை கேட்டு வருவாங்க. ஆனால் 100% வீட்டில் அடித்தாங்க, வீட்டில் உதைச்சாங்க, வீட்டில் அப்படி, வீட்டில் எப்படி, பிரச்சனை 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 பிரச்சனை. எத்தனை பிரச்சனை பார்க்குறோம், சவுதியில் பிரச்சனை பார்க்குறோம், குவைத்தில் பிரச்சனை பார்க்குறோம். எத்தனை கஷ்டம், எத்தனை தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. தயவு செய்து நான் சொல்கிறேன், இந்த மாதிரி திருட்டு நாய்கள் உங்களுடைய ஏரியாவில் கண்டிங்களாக இருந்தால் அடித்து விரட்டுங்க. இவனுங்களையெல்லாம் ஊருக்குள்ளே விட்டிங்கன்னா ஒரு பெண்களும் ஊரில் இருக்க மாட்டாங்க, எல்லாரையும் வெளிநாட்டுக்கு ஏற்றிடுவானுங்க. கடைசியில் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுக்கும் தாய்மார் இல்லாத நிலைமைக்கு ஊர் தள்ளப்படும். இதுதான் உண்மை. இதோ இது சம்பந்தமான மேலதிக தகவல். போலி ஏஜென்ட் பிடிபட்டது, அவனுங்கள்ட்ட இருந்த சீல், அதே மாதிரி சிங்களம் தெரிஞ்சா கேட்டு பாருங்க இந்த சகோதரர் சொல்ற தகவலையும். සප්‍රාන් මහත්තයා ඔයා කරන්නේ ලොකු කාර්යයක්. මයංගන පේරාදින යා ශ්‍රී ලංකන් එන්ටර්ප්‍රයිසස් පිළිමතලාව ගල්ෆ් ලංකා පිළිමතලාව වර්ල්ඩ් එයා ඔයද ගම්පොළ වර්ල්ඩ් එයා ඔය ආයතන වලින් සොච්චම් වැටුපකට රුපියල් 25000 වගේ වැටුපකට ගෑනු ළමයි තියාගෙන ඔවුන්ට අර්සාදකද ගෙවන්නේ නැහැ මේගොල්ලෝ. එක ආයතනයකින් 3 wheel පාගානේ, විශේෂයෙන්ම ගල්ෆ් ලංකා සහ වර්ල්ඩ් එයාගෙන් 3 wheel පාගානෙත් එයා ශ්‍රී ලංකන් එන්ටර්ප්‍රයිසස් එකෙන් සුදු පාට වෑන් ඒගොල්ලෝ ගෙයින්ගෙට ගිහිල්ලා ඉන්ෂුරන්ස් ලබා දෙනවා, නිවාස ආධාර ලබා දෙනවා,
ළමයින්ට ඉගෙන ගන්න උදව් කරනවා. එතකොට රුපියල් 10,000යි තෑගි වවුචර් දෙනවා කියලා දෙනවා. තෑගි අදිනවා කියලා කියනවා. අලුතෙන් යන කෙනෙක් කියනවා උපැන්නේ ඩෙන්ටිටි එක කොහොම හරි පැහැදගෙන එනවා. වෙන තැනකට පොතක් බාර දීලා දුන්නොත් ඒ ආයතනය ගැන විවිධ දේ කියමින් ඒ ආයතනය ඒගොල්ලෝ දුරස් කරනවා. ඒගොල්ලෝ විදේශ වෛද්‍යකාරයන්සේ ලබා දී තිබෙන හැඳුනුම්පත ඩුප්ලිකේට් හැඳුනුම්පත් ගහගෙන කරේ ඉල්ලගෙන සාරි ඇඳගෙන ලස්සනට ටෙලිෆෝන් තියාගෙන ඉලෙක්ට්‍රික් ගාගෙන සල්ලි මිටි ගණන් අතී තියාගෙන ගිහිල්ලා අනවශ්‍ය බලපෑමක් කරමින් බඳවා ගන්නවා. මේක සම්පූර්ණ නීති විරුද්ධ කාර්යයක්. ඉතින් මේක ගැන මම මයංගනේ පොලිසිය කඩුගන්නාව පොලිසියේ අලුත් අවුරුද්දෙන් පස්සේ මේ සම්බන්ධයෙන් පැමිණිලි දානවා. ඉවත් මම ඉදිරිපත් කරනවා. ඉතින් ඔබතුමා ඇත්තටම මේ කරන කාර්යය ඉතාලගේ කොට සැලකනවා. මොවුන් තමයි ඔය දන්නවද මයංගන යා ශ්‍රී ලංකන් එන්ටර්ප්‍රයිසස් එකෙන් කෝටි 2ක් මේ වගේ ගිහිලා වංචා කරා. එයාලගේ ගිය කෙනෙක් තාම මයංගනේ උසාවියේ නඩුව තියෙනවා. අද ලයිසන්සි පැත්තක ඒ කෙල්ල පැත්තක කෙල්ල ටික දවසක් රිමන්ඩ් ඉඳලා ආවා. එතකොට ඒක කෙල්ලෙක් අදටත් ඒ කෙල්ල මේ කටයුතු වල නියැලෙනවා. එයා ශ්‍රී ලංකන් එකේ නම් දැන් නෑ මම හිතන්නේ. නැතුණත් මේ වගේ දේවල් අවභාවිතා කරමින් කරන්නේ මේගොල්ලෝ මේව පුරුදු කරපු නිසා. ඉතින් මේවාට දැඩි දඩුවම් ලබා දිය යුතුයි විශේෂයෙන්ම පොඩි කුඩා දරුවෝ ඉන්න අම්මලා. එතකොට මත්පැන් බොන දෙමව්පියෝ මත්පැන් බොන වතු ආශ්‍රිත ජනතාව මම්මුලා කරමින් ඔවුන්ට අරක්කු බෝතල් ලබා දෙමින් මේ බඳවා ගැනීම සිදු කරනවා. සදමහත්පත් කමිෂන් එකක් මේගොල්ලෝ දෙන්නේ නැහැ. විශේෂයෙන්ම දැනගන්න ඕනේ කුවේට් රට වගේ යන කෙනෙකුට ලක්ෂ 3ක්ද සෞදි යන කෙනෙකුට ලක්ෂ 6ක්ද ආයතනයෙන් ලබා ගන්න පුළුවන්. ඉතින් මේගොල්ලෝ ඒවත් නොදී මේ හැමදේම කරනවා. මේක වැඩක් කියවල අවශ්‍ය කටයුතු කරන්න. ස්තුතියි. ඔයාලා කියන්නේ එච්චර ඡන්දියක් නම් එච්චර ගණන් නම් ඔයා කාගේ කවුද නමකම කියන්න අපිට. මට ඔයාලගේ නම ගමත් වැඩක් නැහැ. ඔයාලගේ ඒජන්සිත් වැඩක් නැහැ. මම කියන්නේ මම මේ ගමේ මිනිහෙක් ඉන්න කියන්නේ. දැන් අපිට ගමේ ඇවිදින්න ඔයාලට මං කියන කහන්නකෝ. ඔයාලට බියුරෝ එකෙන් තියෙනවද අප්‍රූවල් එකක් ගෙවල් වල මිනිස්සු එකතු කරන්න? ඒක තමයි ලයිසන් එක තියෙන ඔෆිස් එකේ ඉන්න. රජයේ වැඩ කරන එක මං රජයේ වැඩ කරා හරි නැතුව හරි වට වැඩ නැහැ නේ. කතා කරන පොරොන්ට බම්බු කතා කරනවා. ඔයා පාඩ් දාන්න නම් හදන්න එපා ගමට ඇවිල්ලා. මෙතන ආයේ පාට් දාන්න කතා කරගන්න ඉගෙන ගන්න ඕනේ. මම කිව්වේ ඉස්සරෝම කිව්වේ මෙහෙ යන්න මේ කරන්න එපා කියලා. ඔයාලට මේ අපි කිව්වේ නෑනේ මේ තර්ජනය කරන්න නෑනේ යන්න කරුණා කරලා කිව්වේ. ඔයා යන්න කිය ඔයාගේ දේප් වල නෙවෙයි මං ඉන්නේ. ඔයාගේ දේප් ඉතින් ඔගේ ආස්සේ ආව නම් යන්න කියන්න. අපේ ගේ ආස්සේ නෙමෙයි. හරි ඉන්නකෝ මං ඔයසි මාත්‍යට කතා කරනකන් ඉන්නකෝ. අනදානයේ පිහිටි විදේශ රැකියා ඒජන්සියක් වෙත පෙළෙස පැමිණි පවුල් පසුබිම් වාර්තා සකසා කාන්තාවන් විදෙස්ගත කිරීමේ ජාවාරමක් ක්‍රියාත්මක වන බවට නාතය තොරතුරක් අනුවයි. ඒ අනුව උපුස්සා අදාළ ස්ථානයට ගොස් සිදු කළ ගවේෂණයේදී නිරීක්ෂණය වුණේ ග්‍රාම නිලධාරීන්ගේ හා සංවර්ධන නිලධාරීන්ගේ ව්‍යාජ නිල මුද්‍රා කිහිපයක් එහි ඇති බවටයි. එම නිල මුද්‍රා කොළොන්නාව ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයට අනියුක්ත නිලධාරීන්ගේ නම්වලට සකස් කර තිබුණා. අනතුරුව අප මේ පිළිබඳව විදේශ සේවා නියුක්ති කාර්යාංශයේ විශේෂ වැටලීම් ඒකකයට කළ දැනුම් දීමට අනුව එහි නිලධාරීන් කණ්ඩායමක් පැමිණ අදාළ ස්ථානය වටලනු ලැබුවා. එහිදී අනාවරණ වුණේ මෙම විදේශ රැකියා ඒජන්සියට ව්‍යාපදිංචි සහතිකයක් පවා නොමැති බවයි. පරපත්‍රාමති උදේ යවන්න කට්ටිය. ඔය වගේ රටවල් වලට යන්නකො. එහි තිබී විදෙස් ගමන් බලපත්‍ර 128ක්ද සොයාගනු ලැබුවා. අයි මේ පරණ පාස්පෝර්ට් මෙච්චර දීන්නේ? අවුරුදු දීලා ගත්තොත් ඉතින් මේක තමුන් තියාගන්න වරහන්. අනතුරුව ජාවාරමට සම්බන්ධ පුද්ගලයන් දෙදෙනෙකු විදේශ සේවා නියුක්ති කාර්යාංශ නිලධාරීන් විසින් අත්අඩංගුවට ගනු ලැබුවා. මම කවදාවත් පැහැදිලි නැහැ සර්. අද ජීවිතය නැතුව දැන් පෙර තාල්කෙන් හිටින් පුරන්නේ අර පිළිතුරු කියට யாருடா நீங்கெல்லாம் ஒவ்வொரு அதிகாரிகளுடைய சீலை அவனுங்களையே ஃபேக்கா ரெடி பண்ணி அதே மாதிரி வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கானுங்களே. இவனுங்க எத்தனை வருஷம் அந்த தொழில் செஞ்சுருக்காங்க, இன்னும் எத்தனை பேர்லாம் இவனுங்களோட ஏஜென்ட் மூலமாக போயிருக்காங்கன்னு யாரு கண்டா? யாருக்கு தெரியும்? இதுதான் நிலைமை. இப்போது சாதாரணமாக நேர்மையாக நல்லபடியாக தொழிலாளர்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி ஏதாவது பிரச்சனைனாலும் உடனடியாக பார்த்து நல்லதை செஞ்சு நல்லபடியாக செயல்பட்டு இருக்கிற ஏஜென்ட்டுகளுக்கும் சேர்த்து கெட்ட பேர் வர்றதுக்கு காரணமே இந்த மாதிரி சில தேனாவான பயல்களால் தான். சரியா? ஆனால் தயவு செய்து இதற்கு மேலேயும் இது போன்ற கள்ள ஏஜென்ட்டுகளை நம்பாதீங்க, நம்பி ஏமாறாதீங்க. ஊருக்குள்ள வெளிநாட்டுக்கு அனுப்புறன்ற பேரில் எவனாவது சுற்றிக்கிட்டு திரிஞ்சா தயவு செய்து இவனுங்களை துண்டைக்காணும் துணியக்காணுன்னு உடம்பிடுங்க. எத்தனையோ
குழந்தைகளை அவங்களுடைய தாய்ப்பால் மார்பில் இருந்து பிரித்து எடுக்க போகிறானுகள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனையோ பெண்களை இந்த நாடுகளில் கொண்டாந்து விற்க போகிறானுங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தயவு செய்து இந்த வீடியோ முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். எத்தனையோ தாய்மார்கள் காப்பாற்றப்படலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.